நான் தான் ஹோட்டல் ஓனர் பேசுகிறேன். ஒரு கஸ்டமர் இப்போ தான் வந்து ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்காக அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறியா? என்ன அவரோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு கேட்டு அதை அவருக்கு பார்த்து சரி பண்ணி விட்றியா? ஆமாம், கண்டிப்பாக உதவுகிறேன். நீங்கள் தொடர்பு வைத்திருக்கும் வரை நான் அந்த கஸ்டமருடன் பேசிவிட்டு அவர் சொல்வதற்கு எழுத்து போய் அதை சரி செய்ய முடியுமா இல்லைனா ஏதாவது மாற்றம் செய்யணுமா என்று பார்ப்பேன். உங்க சரி, ஓகே. ரிசப்ஷன்ல கஸ்டமர் வந்துட்டார், நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறேன். சரியா? ஹலோங்க, நான் தான் கஸ்டமர். என்னோட ரூமில் இப்போ தான் நான் செக் பண்ணேன். அந்த பெட்ஷீட்டில் வந்து ஒரே ஒரு முடி இருக்குது. அறிவித்ததற்கு நன்றி. உண்மையிலேயே இது மிகுந்த வருத்தமான விஷயம். உடனே அந்த பெட்ஷீட்டை மாற்றி சுத்தமான புதிதான ஒன்று வைத்துக் கொடுக்கிறோம். இன்னும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தயவு செய்து சொல்லுங்க, நானே பார்த்து எனக்கு நான் பே பண்ண ரூமோட சார்ஜை வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணணும். சரி, அந்த சார்ஜை நான் உடனே பணியிலிருந்து ரிஃபண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நன்றி, உங்கள் பொறுமைக்கு நன்றி. இன்னும் ஏதாவது தேவை இருந்தால் தயங்காமல். எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. அதனால் வந்து எனக்கு அமேசான் கிஃப்ட் கார்டு $150 கொடு. எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. உங்கள் மனநிலையை பார்த்து நான் புரிந்து கொள்கிறேன். ஆனாலும் நமது பொழுது திட்டத்தின்படி அப்படி ஒரு கார்டு தர முடியாது. ஆனா வேறு ஏதாவது உதவி? சரி, அப்படின்னா $100 $150 வேணாம், $100 எனக்கு ஓகே. சரி, அந்த அளவில் நானும் பார்க்கிறேன். நான் உங்கள் வரும்போது $100 ரிஃபண்ட் செய்யும்படி நிர்வகிக்கிறேன். இன்னும் ஏதாவது தேவை? என்னோட இமெயிலுக்கு வந்து $100 கிஃப்ட் கார்டு, அதே மாதிரி நான் பே பண்ண ஃபுல் அமௌண்ட் ரூமுக்கு ரெண்டையும் ரீஃபண்ட் பண்ணிடுவீங்க தானே? சரி, நிச்சயமாக. உங்கள் இமெயிலுக்கு $100 கிஃப்ட் கார்டும் உங்கள் முழு ரூம் சார்ஜும் இரண்டையும் ரிஃபண்ட் பண்ணி அந்த உறுதிப்படுத்தப்பட்ட பணம் உங்கள் கணக்கில் திரும்ப வரும். நன்றி, தேங்க்யூ. நான் ரூமுக்கு போகிறேன். சரி, நன்றி. நீங்க பாதுகாப்பாக. நான் தான் ஹோட்டல் ஓனர் வந்திருக்கேன். நீ எதுவும் காசு கீசு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ்லாம் பண்ணலை இல்லை? நானே கஷ்டத்தில் இருக்கேன் ரொம்ப. ஆமாம், நானே சொல்லிய எந்த பணிப்பும் உறுதியளிக்கவில்லை. நான் உங்களுக்கு கேட்டு சரியான தீர்வு எடுக்க முயற்சி செய்தேன். நான் வேறு ஏதாவது உதவி செய்ய முடிந்தால் அதையும் உறுதி செய்கிறேன். நீ வந்து அமேசான் கிஃப்ட் கார்டு கொடுக்க போகிறேன்னு அந்த கஸ்டமர் இப்போ தான் என்கிட்ட சொல்லிட்டு போனார். சரி, அந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். நான் கஸ்டமருடன் எந்த வாக்குறுதியையும் தரவில்லை. ஆனால் அவர் புரியாத விதத்தில் ஏதாவது தவறாக புரிந்திருக்கிறது. நான் தான் உண்மையிலேயே உங்கள் சரியான நிலையை பராமரி